அன்பு பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. இங்கே ஒரு மனுஷன் இருக்கிறான், சாமுவேல் என்ற ஒரு தீர்க்கதரிசியான ஒரு மனுஷன் இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் அநேக சிங்கத்தின் கபியிலும் அநேக காரியத்திலும் கரடியுடைய கையில் காட்டு மிருகங்கள் மாட்டிக்கொண்டு தவிக்கும் போது எல்லாரும் துரத்துறாங்க, எல்லாரும் அவனை வகை தேடுறாங்க. ஆனால் இந்த மனுஷன் யாரை நம்புறாருன்னா கர்த்தரை நம்பியிருக்கிறார். அவர் தான் சொல்கிறாரு, தாவீது என்ற ஒரு மனுஷன் பாருங்க, பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்பிவித்து கர்த்தர் இந்த பெலிசனுடைய கைக்கும் தப்பிவித்தார் என்றான். பாருங்க, சிங்கமும் கரடி துரத்துது ஒரு சைடு, கரடி ஒரு சைடு தத்துது, பெலிசர் ஜனங்கள் ஒரு சைடு தத்துறாங்க. யாரை? தாவீத. அங்கே பாருங்க எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை இருக்கும் பாருங்க. ஒரு மனுஷன் மாட்டிக்கின்ற வழியெல்லாம் இப்படிதாங்க. நம்ம குடும்பத்தில், உங்கள் வீடியோ பார்க்குற உங்களுடைய குடும்பத்தில் இப்படியாப்பட்ட சூழ்நிலை, நெருக்கம், எங்கே போனாலும் நெருக்கம், முன்னேற முடியல, வேலை ஸ்தலத்தில் முன்னேற முடியல, குடும்பத்தில் முன்னேற்றம் இல்லை, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லை, அப்படி நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறார் பாருங்களேன், பின்னும் தாவீது சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்பி வைத்த கர்த்தர் இந்த பெலிசனுடைய கைக்கும் தப்பி வைப்பார். நிச்சயமாக தப்பி பாருங்க. எப்படியாப்பட்ட பிரச்சனை கவலைப்படாது. உதயப்பட்ட கரைச்சல்லேருந்து தப்பி வைத்த கர்த்தர் உங்களை தப்பி வைப்பாருங்க, தப்பி வைப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீது பார்த்தபோது கர்த்தர் உன்னோட கூட இருப்பாராக என்றான். அப்படின்னு சொன்னால் ஏன் உன்னோட கூடன்னு சொன்னால், இவ்வளோ பிரச்சனைலேருந்து கரடி கைக்கே தப்பிச்சுட்டு வந்துட்டேன், சிங்கத்தின் கைக்கே தப்பிச்சுட்டு வந்துட்டேன், இந்த பெலிசனுடைய கை ஏமாத்திரம்பா அவனுக்கு, அது கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாருப்பா, அவர் இருக்க வச்சுதான்ப்பா எல்லாம் விடுதலை ஆகுது உனக்குன்றாங்க. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உன்னோடு இருக்கிறாருன்னா சின்ன சின்ன விஷயம் பெரிய விஷயம் நீங்கள் கவலைப்படாதீங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களோடு இருந்து எப்படியாப்பட்ட காரியமாக இருந்தாலும் சிங்கம் போல சீவி கொண்டு வர காரியமாக இருக்கட்டும் பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறாருங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாரு. இந்த வீடியோ பார்க்குறது வசனத்தை கேட்குற இந்த அன்பு பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் இருக்கிறாருங்க. அதனால தான் இந்த வீடியோவை பார்க்க முடியுது, இந்த வசனத்தை கேட்க முடியும் உங்களால். அதை கேட்கறதுனால தான் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக மாறப்போகுதுங்க. அவர் தான் சொல்கிறார், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இல்லைன்னா இந்த வீடியோ பார்க்க முடியாது, வசனத்தை கேட்க முடியாது. அதை கேட்கும்போது உங்கள் வாழ்க்கை சூழ்நிலை எல்லாம் மாறும். அதை சொல்கிறார், உன்னோடு கூட இருப்பார். அவர் சொல்கிறார் அந்த வசனத்தை கூந்துகள்னா, பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்பி வைத்த கர்த்தர் இந்த பெலிசனுடைய கைக்கும் தப்பி வைப்பார் என்ற உறுதிப்படுத்துகிறான். அதே போல் இந்த பிரச்சனை ஏமாத்திரன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு பாருங்க, அந்த பிரச்சனையே பார்க்காதீங்க. இந்த பிரச்சனை என்ன பண்ண போகிறேன், நாளைக்கு எதை சமாளிக்க போகிறேன், இதை என்ன பண்ண போகிறேன் நினைக்காதீங்க. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அந்த ஒரு தைரியம், எல்லாத்தையும் தப்பிச்சு வந்துட்டார். சிங்கத்தை கைப்பிக்கு போல பிரச்சனை, கரடி போல பிரச்சனை, இந்த பெலிசனுடைய கைக்கு பிரச்சனை தப்பி வைத்தார் என்றார். அப்பொழுது சவுலை தாவீதை பார்த்து சவுல் சொல்றாரு, ஒரு மனுஷன், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அப்போது சவுல் தாவீதை பார்த்து, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக, ஏன்னா இவ்வளோ பிரச்சனையை சமாளிச்சு வந்துக்கிறேன்னா தேவன் உங்களோட கூட இருக்கிறாருங்க. இல்லைன்னா எப்படியோ மாறி இருக்கு நம்ம சூழ்நிலை. பயப்படாதீங்க. கர்த்தர் இந்த வீடியோ பார்க்குறேன், இந்த வசனத்துக்கு உங்களோடு கூட இருந்து எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ண போகிறாருங்க. அதுக்கு தான் இப்படியாப்பட்ட பிரச்சனை ஒரு தாவீதுன்ற ஒரு மனுஷனுக்கும் இருந்தபோது அதை பார்த்து கொண்ட ஒரு மனுஷன் அவருக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு, கர்த்தர் உன்னோடு இருப்பாராக. இவ்வளோ பிரச்சனை இருந்து நீ வெளியே வந்துக்கிறியாப்பா, எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ போராட்டம் உங்கள் வாழ்க்கையில் இருக்க இல்லையா, அதெல்லாம் மீறி வந்துட்டீங்க. பயப்படாதீங்க. இனிமேல் கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். இப்பொழுதே உங்க கூட வந்துட்டார், இந்த வசனத்து மூலியமாக வந்துட்டார். உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், வேலை ஸ்தலத்தை ஆசீர்வார், உங்கள் பிரச்சனை தீர்க்க போகிறார், உங்களோடு இருக்கின்ற எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ண போகிறார். ஆமேன். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோ வசனத்தை கேட்கணும், வீடியோ பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், தேவனுடைய நாமத்தை மையப்படுத்த ஏதுவாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆமேன்.